ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ரூத் டெய்லர் பேசுகிறேன். அன்னைக்கு நம்ம முன் பார்ட்டு பார்த்தோம், அதுக்கு முன்னாடி பின் பார்ட்டு பார்த்தோம் வெட்டுறதை, அதுக்கப்புறம் முன் பார்ட்டு வெட்டுறதை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி வெட்டுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட்டி வந்து நான் எப்படி வெட்டுவேன், எந்த மெத்தடில் வெட்டுவேன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். நான் எப்படி வெட்டுவேன்னா, அன்றைக்கி வெட்டின பார்ட்டையே நான் உங்கள்கிட்ட எடுத்து வச்சு விட்டுறேன். அன்றைக்கி நான் வெட்டினேன்ல அதையே வச்சுக்கிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் வெட்டி சொல்லியிருந்தேன்ல, பார்த்துக்கோங்க. பின் பார்ட்டு, இது முன் பார்ட்டு, இது முன் பார்ட்டு. இப்போ நான் எப்படி பட்டியை வெட்டுவேன்னா, அந்த அளவு சட்டையில் உள்ள பட்டியெல்லாம் நான் கணக்கு பண்ண மாட்டேங்க. நான் இருக்குல்ல, இதெல்லாம் நான் கணக்கு பண்ணி வெட்டவே மாட்டேன். நான் வந்து என்னோட மெத்தட் எப்படின்னா, இந்த ரெண்டையும் ஜாயிண்டாக இப்படி போடுவேன். பாருங்கள், ரெண்டு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி ஜாயிண்டாக போட்டுக்கோங்க. இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஓரம் இது வந்து நம்ம காலிஞ்சி தள்ளி வெட்டணும். இது பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நீங்கள் இங்கே இழுத்துலாம் போடாண்டாம். இழுத்து போட்டாலாம் இங்கே மேலே ஏறிடும். அப்படி போடக்கூடாது. இப்படியே போடலாம். பாருங்கள், இப்படியே போடலாம். நீங்கள் இப்படி இந்த ரெண்டு ஜாயிண்ட் மட்டும் ஒன்றா இருந்தால் போதும். இந்த ஜாயிண்ட் ஒன்றா இருந்தால் போதும். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப இழுக்காண்டே. இதை நம்ம விட்டு தான் வெட்டியிருக்கோம். காலிஞ்சி நம்ம உள்ளே தள்ளி முன்பாட்டில் வெட்டியிருக்கோம். அதனால் இந்த இதில் நீங்கள் எந்த கையும் வைக்க வேண்டாம். இதுலேயும் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டும் ஒன்று போல் இருந்தால் போதும். இதில் ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்காக சரியாக வந்துடும். இப்படி வச்சுட்டு இப்போ நான் எப்படி பட்டி வெட்டுவேன்னா பார்த்துக்கோங்க. நல்லா இப்படி வச்சுட்டு ஒன்று போல் வச்சுட்டு டேப் எடுத்துக்கிடுவேன். டேப் எடுத்துட்டு இந்த இருக்குல்ல, இந்த ஓரம் நம்ம என்ன வச்சுருக்கேன்ல, இந்த முன் பார்ட்டின் ஓரத்தை பாருங்கள். இந்த ஓரம் இருக்குல்ல, இந்த எண்டு இதை விட்டுருங்க. இந்த ஒரு இன்ச்ச கணக்கிலே சேர்க்காண்டாம். இந்த ரெடி அளவு இருக்குல்ல, கோடு போட்டிருக்கல, இதிலேருந்து இந்த கோடு போட்டிருக்கேன்ல நான், ரெடி அளவு இங்கே வர கொண்டு வரக்கூடாது. இது வேண்டாம். இது நம்ம உள்ளே போயிடும். அப்படி உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் இதை அப்படி மடித்து விட்ருங்க. உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா இதை இப்படி மடித்து விட்டுட்டு நீங்கள் அளவு எடுக்கலாம். சரியா? நான் என்ன செய்வேன்னா, இப்படி வச்சுட்டு எனக்கு குழம்பாமல் இருக்கணுன்னா நான் இப்படி தான் வெட்டுவேன். பாருங்கள், இதிலேருந்து இந்த ரெண்டையும் ஒன்று போல் வச்சுட்டு இதிலேருந்து இந்த ஓரத்துலேருந்து இந்த கோடு போட்டிருக்கல இது வர இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா, எனக்கு 3.25 வருது. அதே போல் இந்த பக்கம் இந்த ஓரத்துலேருந்து இந்த கோடு போட்டிருக்க இடத்த வர ரெடி அளவு வர எவ்வளவுன்னு பார்ப்பேன். எவ்வளோ வருது? 4. இங்கே 4, இங்கே 3.25, இங்கே 4, முன் பார்ட்டு 4, பின் பார்ட்டு சைடு பார்ட்டு வந்து 3.25 வருது. அப்போ 4 வந்தாலும் இங்கே 4 வருது. இந்த 4ஓட எவ்வளோ கூட்டணும்னா 3/4 இன்ச்சு கூட்டணும். இந்த 3.25 கூட எவ்வளோ கூட்டணும்னா 3/4 இன்ச்சு கூட்டணும். இப்படி தான் நான் பட்டி வெட்டுவேன். அப்போ அது எனக்கு செட்டாக வரும். அது கரெக்டாக எனக்கு வரும். அதனால நான் பட்டி இப்படி தான் வெட்டுவேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ புரியுதா உங்களுக்கு? திரும்பவும் சொல்கிறேன். இந்த பின் பார்ட்டு மேலே இந்த முன் பார்ட்டை போட்டு ஷோல்டரையும் அந்த சைடு ஜாயிண்டையும் ஒன்று போல் ஒன்று போல் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த இடத்துலேருந்து இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு இதிலேருந்து இந்த ஜாயிண்ட்லேருந்து இதிலேருந்து இது வர உயரத்தை நீங்கள் பார்க்கணும். எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். டேப் வச்சு பார்த்துக்கோங்க. 3.25 இந்த கோடு வர நம்ம மடித்து தைப்போம்ல, மடித்து தைக்கிறக்கா கோடு போட்டிருக்கோம்ல, அது வர 3.25 வருது. அதே போல் இந்த முன் பார்ட்லேயும் இந்த முக்கிலேருந்து இந்த ரெடி அளவு கோடு போட்டிருக்கோம்ல, இது வரையும் 4 வருது. கரெக்டாக 4 வருது. அப்போ இதில் 4, அதில் 3.25. இப்போ நீங்கள் வந்து நான் இதை எப்படி வெட்டுவேன்னா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். நான் பட்டியை வந்து ஜாக்கெட்டில் பார்க்க மாட்டேன். திரும்பவும் சொல்கிறேன், நான் பட்டி அளவு வந்து ஜாக்கெட்டில் பார்க்கவே மாட்டேன். நான் ஒரு ஜாக்கெட் வெட்டும்போது இந்த ஜாக்கெட்டே எடுக்க மாட்டேன். பட்டி அளவுக்கு நான் எடுக்கிறது முன் பார்ட்டையும் பின் பார்ட்டையும் போட்டுட்டு பின் பார்ட்டு மேலே முன் பார்ட்டை மேலே போடணும். அடியில் போடக்கூடாது. முன் பார்ட்டு கீழே தான் பின் பார்ட்டு கிடக்கணும், மேலே வந்து முன் பார்ட்டு கிடக்கணும். அதை ஒன்று போல் இப்படி வச்சுட்டு இந்த ஜாயிண்ட்டும் ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் மட்டும்
கரெக்டாக வச்சுட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து இது வரையும், இந்த இடத்துலேருந்து இந்த கோடு வரையும், இந்த இடத்துலேருந்து இந்த கோடு வரையும், இது நம்ம மடித்து தைக்கக்கூடியது. இதை கணக்கிலே நீங்கள் எடுக்கக்கூடாது. இந்த கோடுக்கு அங்கே இருக்கிற துணியை நீங்கள் கணக்கிலே எடுக்கக்கூடாது. இந்த கோடு நம்ம போட்டிருக்கல 2 இன்ச்சில் மடித்து தைக்கிறதுக்கு, இதிலேருந்து மட்டும்தான் நீங்கள் வந்து கணக்கெடுக்கும். அப்படி உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் அப்படி இதை நீங்கள் இப்படி மடிச்சிருங்க. இந்த கோடு போட்டிருக்கோம்ல, அதை அப்படியே மடிச்சிட்டு இப்போ எடுங்க. இப்போ வந்து அந்த இடத்துலேருந்து இது வரை உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு நீங்கள் பாருங்கள். ஓகேவா? எவ்வளோ வருதுன்னு 3.25. இந்த கோடு வந்து கரெக்டாக இருக்கணும். சரியா? கோடு கரெக்டாக இருக்கும். 3.25. அதே மாதிரி இங்கேருந்து எவ்வளோன்னு பாருங்கள். 4. கரெக்டாக 4. பாருங்கள், கரெக்டாக 4. இதுதான். இப்படி மடித்து போட்டு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முன்பார்ட்டில் வந்து 4 வந்து இங்கே 3.25 வந்து இப்போ இதை அப்படியே நான் மடித்து வச்சுருவேன். இது நமக்கு இப்போ தேவைப்படாது. இப்போ வந்து நம்ம வந்து பட்டி எடுத்துக்கலாம். சரியா? பட்டிக்கு நான் இந்த 2 பீஸ் எடுத்திருக்கேன். 2 பீஸ் எனக்கு கிடச்சிருக்குல்ல, இந்த 2 பீஸ் வந்து நான் இப்படி போட்டிருக்கேன். பட்டிக்கு வந்து ஒரு 10 இன்ச்சு 10.5 இன்ச்சு இருந்தால் போதும். ஒரு 10.5 இன்ச்சு நமக்கு இருந்தாலே போதும். பார்த்துக்கோங்க, பட்டி 2 துணி இருக்குது. 2 துணியாக போட்டிருக்கேன். 2 துணியாக மடித்து நான் போட்டிருக்கேன். 2 துணியை தனித்தனியாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை, எப்படினாலும் போட்டுக்கலாம். நெருங்க தனி துணியாக போட்டிருக்கேன். இதை பார்த்திங்கன்னா ஒரு 10.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 10.5 இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டாச்சு. இப்போ முன்னாடி நம்ம எவ்வளோ எடுத்தோம்? முன்னாடி பார்த்திங்கன்னா 4 வந்துச்சு, நமக்கு பட்டி அளவு 4 வந்துச்சு. அப்போது இது முன்னளவில் எவ்வளோ வைக்கணும்னா, அப்போ 4 வந்தால் 3/4 இன்ச்சு சேர்க்கணும். அப்போ வந்து 4.25 ஒரு கோடு போட்டுக்காங்க. சரியா? 4.25 இன்ச்சு சேர்த்து கோடு போட்டுக்கோங்க. இப்போ சைடில் எவ்வளோ வந்துன்னா 3.25 எவ்வளோ வரும்? 3/4 இன்ச்சு சேர்த்தா 4.5 இந்த சைடில் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ புரியுதா? உங்களுக்கு புரியுதா? இது 4 முன்பக்கம் 4 வந்துச்சு, சைடில் வந்து 3.25 வந்துச்சு. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி எவ்வளோ எடுத்தோம், சைடில் எவ்வளோ எடுத்தோம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி 2 துணியை போட்டுக்கிட்டு பட்டிக்கு, அதெல்லாம் பட்டி எப்படி துணி எடுக்கணும் எல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். பட்டி பீஸு அதில் ஜாக்கெட்டில் எப்படி வருங்கிறதெல்லாம் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து நான் இப்போ அதில் இருந்தே தான் உங்கள் சைடில் நம்ம வெட்டணும் இல்லையா, அதில் கிடைச்ச துணி தான் இது. நான் எனக்கு அதில் தான் இந்த துணி கிடச்சிருக்கு. இது அதில் தான் நான் பட்டி வெட்டுறேன். ஜாக்கெட்டில் உள்ள துணியை தான், அதில் நமக்கு பீஸ் வரும்ல, அதிலேருந்து நான் வெட்டியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து இங்கே 4.25, இங்கே 4.5, 4 வந்து 2ஓடையும் 3/4 இன்ச்சு சேர்க்கணும். இதில் 3/4 இன்ச்சு சேர்க்கணும், இதில் 3/4 இன்ச்சு சேர்க்கணும். சேர்த்துட்டு அந்த 4.25 அப்படியே ஒரு வளைவு, அப்படியே ஒரு வளைவாக பென் பண்ணி இப்போ பட்டியை வரைஞ்சாச்சு. புரியுதா? அப்படி பென் பண்ணி லைட்டாக அப்படி ஒரு வளைவெடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம இதை வெட்டிடலாம். இவ்வளோ தாங்க, ஒன்றும் இல்லை. இதுக்கு என்ன அளவு, இதை மற்ற இந்த அளவுகள்லாம் விடுங்க, இந்த அளவு முக்கியம். நம்ம இதில் ஒரு போட்டு மாதிரி ஒரு வளைவு, ஒரு சின்ன வளைவு, அவ்வளோதான், ரொம்ப இல்லை, ஒரு சின்னதாக ஒரு வளைவு கொடுத்து வரைஞ்சிருக்கோம். இந்த வளைவை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வெட்டி எடுத்துருவோம். இப்போ நீங்கள் அளவுக்காக முன்பகுதி தெரியணும்ல, இந்த 4.25 எடுத்தோம்ல, அதில் ஒரு கட் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு முன்பகுதி அடையாளம் தெரியும். இதுதான் முன்பகுதி, இது பின்பகுதி. முன்பகுதியில் உங்களுக்கு அடையாளம் தெரியணும்னா இந்த வெட்டு போட்டு இதில் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ உங்களுக்கு பட்டி நான் சொல்லி தந்துட்டேன், வெட்டி பாருங்கள் நீங்களும். அதுக்கப்புறம் தைக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பாய்.